வரிசையாக தோல்வியையே தழுவி கொண்டிருக்கிறது அதிமுக. 2019லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தா கூட வரிசையா தோல்விதான். அப்படி இருக்கும்போது கட்சியை வலுப்படுத்தி 2026ல் ஆட்சி அமைக்க வேண்டும். அப்ப நம்ம சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல கூட இதை ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒன்றிணைந்து ஒரு வலுவான அதிமுகவா களம் காணணுங்கிறதுல ஏன் இபிஎஸ் மறுக்கிறாரு? அதாவது தோல்வி என்று சொல்லுவதை விட வெற்றி வாய்ப்பு அல்லது ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னதான். எத்தனை முறையாக இருந்தாலும் தோல்வி இல்லை. காரணம், தோல்வி என்று சொன்னால் ஒரு தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்ற நாங்கள் அடுத்த தேர்தலில் அதை விட குறைந்தால், அதற்கடுத்து குறைந்தால் கிட்டத்தட்ட கடைசி தேர்தலிலே சுத்தமாக நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து ஓட்டு சதவீதத்தை இழந்தால் அது தோல்வி என்று கூட நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு தான் போகிறது. வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டு இருக்கிறது. எனவே அதிலே எங்களுக்கு தோல்வி என்பதல்ல, வெற்றிக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் சொல்வதைப் போல இணைந்தால் பிரிந்தவர்கள் இணைந்தால் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒன்றிணைந்து இருந்தபோது எத்தனை தோல்விகளை சந்தித்தோம்? வெற்றி பெறாத தேர்தல்களும் இருக்கிறது. சேர்ந்திருந்த போது வெற்றி பெறாத தேர்தல்களும் உண்டு. எனவே பிரிந்தவர்கள் சேர்ந்தால் மட்டும் வெற்றி பெற்று வர முடியாது. அண்ணா இருக்கும்போது சம்பத் பிரிந்தாரா பிரியவில்லையா? சம்பத் போன பிறகு அண்ணா வெற்றி பெற்றாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? அம்மா காலத்திலே எஸ்டி சோமசுந்தரம் பிரிந்தாரா இல்லையா? அவர் பிரிந்த பிறகு அம்மா எத்தனை தேர்தல் வெற்றி பெற்றார்? அவர்களெல்லாம் ஒன்று சேர சொல்லி யாரும் அப்பொழுது ஆலோசனை சொல்லவில்லை. அப்படி நீங்க பிரிஞ்சிட்டு வெற்றியை நிரூபிச்சு காட்டியிருந்தா இந்த கேள்வி வராது. இப்பொழுது நிச்சயமாக ஓபிஎஸ் பிரிஞ்சதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலையே வெற்றி பெற்றிருந்தாலோ ஒரு வெற்றியை காட்டியிருந்தா இந்த கேள்வியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல இபிஎஸ் தலைமையில் தான் இருக்கு, யார் பிரிந்து போனாலும் இபிஎஸ் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கேள்விக்கு பதில் 2026 தேர்தலாகத்தான் இருக்கும்.